அன்பான நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம். இப்போ ஸோ உங்களுக்கு லஞ்ச் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து லஞ்ச் டைம் 1 மணி தானே, சரியா? இப்போது எல்லாம் சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க. சாப்பிடுங்க, வாழ்த்துக்கள், சாப்பிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் வாங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்னுடைய ஸ்பெஷல் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மாங்காய் பழம் கட் பண்ணது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிக்குனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சாப்பாட்டுக்கு மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு பெல்லைக்கன் தட்டுங்க. அதே மாதிரி முதல் முறையாக பார்க்குறவங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவு பாருங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதாங்க என்னோடய சைட் டிஷ்ஷு, சரிங்களா? சாப்பாடு அது கூட சைட் டிஷ்லாம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி தான் லைக் கொடுத்துருக்கேன். சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பதிவு பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக யாராவது வாங்க சாப்பிடுவோம். அதே மாதிரி இப்போது சாப்பிடலாம் வாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு போட்டாச்சுங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எடுத்து அப்படியே பிசைஞ்சு லைட்டாக அப்படியே பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து ஒரு ரவுண்டு கட்டுவோமா? ஒரு ரவுண்டு கட்டிகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்களேன், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலுங்க, வேறு லெவல், செமையாக இருக்குது. அதில் வந்து மெயின் என்னன்னாக்கா இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதோட இது தாங்க டேஸ்ட் தான். கத்திரிக்காய் டேஸ்ட் தான் குழம்புக்கு வந்து மெயின். எது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் டேஸ்ட் தாங்க மெயினாக இருக்கும். ஆமாம், இது வந்து எங்கள் ஊர் கத்திரிக்காய் அது. ஸோ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது. ஸோ அதை தான் வந்து குழம்பு வச்சுருக்கேன், எடுத்து வந்து சாப்பிட்ருக்கேன். வாங்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 9% பை சியோ. அப்படியே அந்த கத்திரிக்காய் பீஸ் எடுத்து அப்படியே போடுவோமா? வாங்க பார்ப்போம். வேறு லெவல் கத்திரிக்காய்.